அப்பெல்லாம் வந்து பொரிக்கலாங்க இன்னைக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஃபைன் ஆனா உண்மையாவே சக்சஸ் ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்ல வருதுமா உண்மையாலுமே ட்ரை பண்ணி பாப்போம். எப்படி தெரியலங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஃப்ரைடே வந்து காலையில ஃபாஸ்டிங். டேரனுக்குலாம் ஹாலிடே விட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாம் ஸ்டடி ஹாலிடே வந்திருக்கு. ஏன்னா போர்டு எக்ஸாம் நடக்குது. அதனால அவளும் வந்து இன்னைக்கு லீவு. ரேஷ்மாவும் வீட்டில் தான் இருக்கா. நாங்கள் 3 பேரும் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். 3 பேரும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். நீங்களாம் ப்ரேயர் பண்ணிங்களா? நாங்களாம் காலையில் ப்ரேயர் பண்ணிட்டோம், பைபிள் வாசித்தாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பாடுனா கீரை குழம்பு தாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம புதன்கிழமை தான் சாம்பார் வச்சாச்சு. காயெல்லாம் நிறைய செஞ்சுட்டேன் இன்னைக்கு. அதனால நான் அந்த அளவுக்கு செய்யல. கீரை குழம்பு வச்சுட்டு காலிஃப்ளவர் வந்து கிரேவி ரெடி பண்றேன். காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணி வச்சாங்க, அதில் போட்டாச்சு. மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டேன். இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். கீரை இங்க ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கடைசியா சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். சாதம் அங்க வடிச்சிட்டேன். இங்க கீரை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கீரை குழம்பு ரெடி பண்ணி சாப்பிடுறது. நம்ம இந்த ஸ்டவ்ல மாத்திக்கலாங்க. வாங்கி வச்சிருக்கேன். அதனால சின்ன வெங்காயம் தான் நான் வந்து சேர்த்திருக்கேங்க. தக்காளியும் சேர்த்துடலாம். அடுப்புல வந்து கடுகு சேர்த்துக்கலாம். டேரன் இன்னைக்கு இப்பதான் பைபிள் வாசிச்சுட்டு வந்தான். அவன் மட்டும் தனியா வாசிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம தனியா எப்படி ப்ரேயர் பண்ணுவோம், அந்த மாதிரி நீயும் தனியா இனிமே பைபிள் வாசித்து நீ ப்ரேயர் பண்றத பண்ணணும். எங்களோட சேர்ந்து வாசிக்கிறது இனிமே இல்ல, நீயா வாசிக்கணும்னு. அவனும் வந்து தமிழ வந்து ஓரளவு தப்பு விட்டாலும் ஓகேவா. அதனால அவனா வந்து இப்ப தமிழ் பைபிள் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து தமிழ் பைபிள் வாசிக்க கத்துக்கிட்டாங்க. தமிழ் பைபிளும் வாசிப்பான். என்னடா சிரிக்கிற? அவன் சைலண்டா தான் இருக்கான். இப்ப முன்னாடி மாதிரி டேரன் நல்லா பேச மாட்டான். ஏன் நீதான் சொல்லணும். ஏன் காலிஃப்ளவர் வந்து வடிகட்டு வந்துட்டேன். வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. டெய்லி ஃப்ரை. நேத்து என்ன சாப்பிட்ட சொல்லு. நேத்து கோஸ்ல வந்து பகடா சொல்லிட்டாங்க. சிக்கன் 65 கோஸ்ல செஞ்சது. அதுக்கு முந்தின நாள் உருளைக்கிழங்கும் பாவக்காவும் வறுத்தேன். டெய்லி ஃப்ரை ஐட்டம்னா என்னங்க அவ்வளவும் கெடுதல் தானே. ஃப்ரை இல்லையாமா. நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் வதங்கிடுச்சு. நல்லா காலிஃப்ளவர் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் போல மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துருந்தேங்க. ஆனா கம்மியா தான் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். மிளகு தூள் சேர்த்திருக்கேன். மிளகு தூள் சேர்த்து செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்லங்க. இந்த மாதிரி கீரை குழம்புக்கு இந்த காலிஃப்ளவர் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அதனால எதுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சமைச்சு தரேன். அப்பளம்லாம் வந்து பொரிக்கலாங்க இன்னைக்கு. அவ்வளவுதாங்க. இன்னும் 2-3 காயெல்லாம் சேர்த்து சமைப்பேன். எனக்கு புதன்கிழமை சமைச்சாச்சு. அதனால நான் இன்னைக்கு செய்யல. வாரத்துல ஒரு நாள் தாங்க அப்படி எல்லா காய்கறியும் செய்ய முடியும். டெய்லியும் எல்லாம் வந்து அப்படின்னா நான் வந்து செஞ்சாலும் வேஸ்ட் ஆகுது. நைட்டு பாத்தீங்கன்னா நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு தள்ளுற மாதிரி இருக்கு. ஆமா டேரன் அப்படிதான் செஞ்சேன். இல்ல நான் சாப்பிட்டேன். ஆனா மீதி இருந்துட்டு அம்மா எனக்கு வேணாம், அம்மா உங்களுக்கு எனக்கு வேணாம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. நாங்க தான் சாப்பிட்டோம். நம்ம காலிஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து சுருள எடுத்துட்டேன் நானு. பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் வச்சிருச்சு. ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. எல்லாரும் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் இருந்தோமா. எல்லாரும் ஒரு ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஆமா, எல்லாரும் ஒரு வருஷம் வாசிப்பாங்க. சுட சுட சாதம். நம்ம
கீரை குழம்பு, காலிஃப்ளவர் கிரேவி. கீரை குழம்புக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்பிளா சமைப்பேன், நிறையலாம் சமைக்க மாட்டேன். இப்படிதான் நான் எப்பயுமே நான் எப்படி சமைப்பேனோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க. இப்படிதான் சமைப்போம், இப்படிதான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஃப்ரைடேனாலே முக்கால்வாசி, அது இப்ப இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருப்பேன். நானும் இருப்பேன் உற்சாகமா, நான் இன்னும் இவங்க இருக்கும்போது இன்னும் உற்சாகமா இருப்போம்ல. அப்படிதான் அந்த பசிக்கின்ற அந்த மைண்ட்லாம் இல்ல. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நாங்க கொரோனால இருந்து இருக்கிறோம் இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி கொரோனாக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஃபைட் ஆனா. உண்மையாவே கொரோனா வந்ததுனாலதான் எல்லாருமே நல்லா ப்ரேயர்ல ரொம்ப வந்து ஃபைட் ஆனாங்க. இந்த பசங்களும் வந்து ப்ரேயர், ஏன்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க, அப்படி போனது எல்லாமே மாத்தி ப்ரேயருக்கு அப்படின்ற முக்கியத்துவம் காமிக்க ஆரம்பிச்சது அந்த கொரோனா தான். அதனால நான் வந்து கொரோனா வந்ததுக்கும் தேவனை தான் அவங்க கண்டிப்பாச்சு. நாங்க 3 பேரும் போய் நாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வசனம் வாசிப்போம். வாசிச்சு ஒவ்வொரு அதிகாரமும் எல்லாருமே வாசிச்சுட்டு சோத்திரப்படி சொல்லிட்டு நாங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது வந்து நாங்க யூடியூப்ல பார்த்தது தாங்க. இதுக்கு பேர் வந்து நானோடேப். நானோடேப். இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதை நான் பார்த்தோமே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ரேஷ்மா வாங்குவோண்டி அப்படின்னு உடனே ஆன்லைன்ல போய் பார்த்தோங்க. பார்த்துட்டு ஆர்டர் போட்டிருக்கோம். இது பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்குங்க. இது எப்படி இருக்கு நான் உங்ககிட்ட பிரிக்கிறேன் இருங்க. இப்போ விளையாடுவோமா? இது நம்ம பலூன் ஊதுறத எடுத்துட்டு வரேன். இந்த டேப் வச்சு ஒட்டுது ரேஷ்மா. சைடுல எல்லாமே ஒட்டுமா? இந்த டேப்பை வந்து எடுத்துட்டு இதுக்குள்ள வந்து மேல ஒட்டல, சைடுல ஒட்டுது. சைடுல ஒட்டுது. இங்க பாருங்க. ஐயோ அது எடுக்க கூடாது. அதை எடுத்துட்டீங்கன்னா அது மேல ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து இது பண்ணிட்டு காத்தடிச்சாவா? ஆமா, முட்டை வருங்க. முட்டை வருதா இல்லையான்றத இப்ப நாங்க விளையாட போறோம், பாப்போமா? நம்ம குக்கிங்லாம் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி டிஃபரெண்டா உங்க குட்டீஸ்க்குலாம் கூட நம்ம வந்து வெளியே போய் வாங்கி தரலாம். வாங்கி தர முடியாது. இந்த மாதிரி வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்னதா ஒரு டிஃபரெண்டா ஒரு விளையாடுறதுக்கு எப்படி நம்ம வந்து கிளே வச்சு பிசைஞ்சு பசங்க ஸ்லைம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரிலேயே இது விளையாடுறதுதான், இந்த கேம் விளையாடுற மாதிரி தான். அது இல்லாம இது வச்சு நீங்க ஒட்டிட்டீங்கன்னா எந்த ஒரு மேட்டோ எதுவுமே நவராது. மேக்ஸிமம் நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ற ஒரு டேப் இது. ஆனா இதை வச்சு எல்லாம் விளையாடுறாங்க. அதனால நம்ம விளையாட போறோம். டிஃபரெண்டா செய்றாங்க. அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் நான் எப்படி செய்யலாம்னு. நம்ம பார்க்கலாம். போச்சே. 200 ரூபாய் கொடுத்து வாங்கினது, 210 ரூபாய் அது. சரி, ஏதாவது ஒட்டுறதுக்கும் யூஸ் ஆகும். கார்ல ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும் டபக்குன்னு. வெயில் படிச்சாங்க. சூப்பரா இருக்கு. அதை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கிறானுங்க வருங்க. கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர் ரேஷ்மா. அப்படியே ஒட்டிட்டேன் அவ்வளவுதான். நினைச்சு பார்க்காத போது டக்குனு அத சொன்னேன்ல செஞ்சுட்டாங்க. சக்சஸ் ஆயிடுச்சுங்க. லைட்டா காத்து வெளில வருது தானே? ஆமாண்டி, லைட்டா ஒட்டி விடு. இது மேலயே அந்த டேப் போட்டு ஒட்டி வச்சணும். அப்பனா தான் ஒட்டி. உள்ள வந்து கிளிட்டர் இல்லனா ஏதாவது ஒரு ஜம்கி மாதிரி பபிள்ஸ் மாதிரியே இருக்கு. இவ்ளோ வேஸ்ட் நிறைய வேஸ்ட் ஆகணுங்க. இந்த தடவை தான் வேஸ்ட் ஆகாம கரெக்டா வந்துருச்சு. சக்சஸ் ஆயிடுச்சுடி. அது எந்த அளவுக்கு அழகா நிக்குது பாருங்க. ஒண்ணுமே இல்ல. அது இந்த டேப்பை வாங்குனதுக்கே தான், இதுக்காக தான் இந்த டேப்பை வாங்கினேன். என்னதான் இதுல எப்படி ஒரு இது மாதிரி வருது, பபிள்ஸ் மாதிரின்னு தான் வாங்கணும். சிடி மார்க்கர்ல எழுதுனா தான் எழுதுது. அம்மா இது எங்க கிடைக்கும் தெரியல. அடி போடி ஆன்லைன்ல போடு. ஓகே, காட்டு. பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சைடா இருக்கு. சூப்பர். இப்போ இத அமுத்திடா. ஷேப்பை வந்து மாத்துற. இந்த மாதிரி உங்க வீட்டுல குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி செஞ்சு காட்டுங்க. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, நேத்து வாங்கிட்டு அவ்வளோ தடவை நாங்க வந்து நான் புத்திசாலி தானே.
எல்லாருமே புத்திசாலிதான். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஓட்டை இருந்திருக்குங்க, அதை கவனிக்காம ஒட்டுல வச்சு நாங்க பண்ணிட்டு ஒட்டுல வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அது இல்லாம இன்னொரு ஒரு இதுல வச்சு செஞ்சுட்டு இருந்தோம். சூப்பருங்க. பாக்க ஒரு டேப் இந்த அளவுக்கு வருமானா ஆச்சரியம் தான். எப்படி கண்டுபிடிச்சவங்க பெரிய அறிவாளி. நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். ஆமா சூப்பருங்க. இந்த மாதிரி உங்க குட்டீஸ்க்குலாம் செஞ்சு இந்த லீவ் டைம்ல கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விருப்பமா விளையாடுவாங்க. இதுல வந்து தண்ணி வந்து ஃபில் பண்றாங்க. தண்ணி உள்ள ஃபில் பண்ணிட்டு பண்றாங்களாடி? பைப்ல போய் ஒட்ட வச்சுட்டு அது வழியா தண்ணி இது பண்ணிட்டு அதுவே உப்பி வந்துருது. தண்ணியோட வர மாட்டேது. அப்படிலாம் இல்ல, வருதுமா. உண்மையாலுமே ட்ரை பண்ணி பாப்போம். எப்படின்னு தெரியலங்க. இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நாங்க டிஃபரெண்டா செய்யறத உங்ககிட்ட ஷேர் பண்றோம். பை பை. ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. நாங்க போய் ப்ரே பண்றோம்.